தனித்தனியே கிடக்கிற வைக்கோல் குச்சிய ஒரு சின்ன பாப்பா கூட ஈஸியா ஒடிச்சிடும். ஆனா முறுக்கு ஏறி போன கயிறு மாதிரி ஆக்கிட்டா மதம் பிடிச்ச யானையே நினைச்சாலும் அசைக்க கூட முடியாது. ஒரு கல்லை எடுத்து நாய் மேல வீசினா அது என்ன பண்ணும்? பயந்து ஓடிடும். ஆனா அதே கல்ல ஒரு தேன் கூட்டு மேல வீசினா என்ன ஆகும்? தேனீக்களுக்கு பயந்து நாம தான் தலை தெறிக்க ஓடணும். பலசாலி நாயை விட உடம்புல ரொம்ப சின்னதான தேனீக்களுக்கு பயந்து நாம ஏன் ஓடுறோம்? அதுக்கு ஒரே காரணம், எந்த இனமா இருந்தாலும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். மரத்தோட வேரெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு பின்னிக்கிட்டு இறுக்கமா இருக்கிறதாலதான் மரம் புயல் அடிச்சாலும் சாயாம நிக்குது. அதே மாதிரிதான் ஒரு குடும்பமோ இல்ல ஒரு அமைப்போ ஒசந்து நிக்குதுன்னா அதோட அஸ்திவாரத்துல விட்டு கொடுக்கிற மனசு இருக்கிற மனுஷங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம கையே பாருங்களேன், விரலை விரிச்சு வச்சா அதுல எதையும் பிடிக்க முடியாது, எறும்பு கூட நசுக்க முடியாது. ஆனா அந்த 5 விரலை இறுக்கமா மூடினா எதிரிய வீழ்த்துற பலம் அதுல இருக்கு. குடும்பமோ நாடோ சமூகமோ கருத்து வேறுபாடுகளை தூக்கி எறிங்க. நமக்கான பாதுகாப்பு வளையமே இந்த ஒற்றுமை தான். சிதறினால் வீழ்வோம், இணைந்தால் வெல்வோம்.